குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் போன பதிவில் சந்திரன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். பௌர்ணமி சந்திரனாக, அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாத பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு நன்மையை தருவார் அப்படிங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம். இப்போ நம்ம அதே சந்திரன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெடுப்பார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை பேசும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெகட்டிவ் விஷயம் நடக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு 1-2 உதாரண ஜாதகம் நான் காமிக்கிறேன். அந்த வகையில் இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ மேஷ லக்னம். இதில் நான் சுபர்களை சேர்க்கல, அதனால் ஒரு பாவத்துவம் அடைஞ்ச சந்திரனை வச்சு மட்டும் பார்க்குறோம். இப்போ இங்கே பார்க்கும்போது லக்னத்துக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி. இந்த சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் சனி லக்னத்துலேருந்து 2ஆம் இடத்துலேருந்து நேர்பார்வையாக வேறு பார்க்குறாரு. ஸோ இப்போ சந்திரன் இங்கே முழுசாகவே அடிபட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஏற்கனவே அமாவாசையிலேருந்து வெளியில் வந்திருக்கார் அவர். சூரியன் துலாம்ங்கிற இடத்துல இருக்கார். துலாமை தாண்டி விருச்சிகத்தில் சந்திரன் வந்திருக்கார். அப்போது கிட்டத்தட்ட ஒளி இல்லாத ஒரு சந்திரன் இங்கே சனியோடைய பார்வையில் இருக்கிறதுனால முதல்ல தாய் சொல்லக்கூடிய இந்த 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தாய் காரகத்தை பிரதிபலிக்கக்கூடிய இந்த சந்திரன் முதல்ல கெட்டுட்டாருன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தா 4ஆம் இடம். இப்போ ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்தானத்தில் லக்னாதிபதியே போயிட்டு 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார், கூட ராகு. ஸோ 4ஆம் இடமும் இங்கே கெட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய 3ஆம் பார்வை வேலை இந்த 4ஆம் இடத்துல விழுறதுனால இந்த ஜாதகர், இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சந்திர திசை மிக மோசமான படுதோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதையும் குறிப்பாக பார்த்தா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கும், படிப்புலையும் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தாயார் இந்த சந்திர திசை காலத்தில் இவங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் இந்த சந்திர திசை இந்த நபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க பிறக்கும்போது எப்படி பிறந்திருப்பாங்க? ஒன்று குரு திசையில் பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா சனி திசையில் பிறந்திருப்பாங்க, இல்லாட்டி புத திசையில் பிறந்திருப்பாங்க. இந்த இடத்துல குரு கடைசி பாதம் 4ஆம் பாதம். இப்போ குருவில் பிறந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமோ 3 வருஷம் பேலன்ஸ் இருந்தது. அப்புறம் சனி ஒரு 19 வருஷம், புதன் ஒரு 17 வருஷம், 19, 20, 26, 36. அப்புறம் கேது ஒரு 7, 43 வருஷம். அப்புறம் சுக்கிரன் ஒரு 20. கிட்டத்தட்ட அவர் 63 வயசு இந்த ஜாதகருக்கு ஆகும்போது அவங்களுடைய தாயாருடைய பிரிவினைங்கிறது நடக்க சான்ஸ் இருக்குது. அதுவே சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒரு 40-45 வயசுலேயே அவங்களுடைய தாயார் இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லைன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பமாக மாறிடும். அதே இந்த நபர் புத திசையில் பிறந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 27 இயர்ஸாவது உங்களுக்கு இருக்கும். 27லேருந்து 30 வயசை தாண்டினா அவங்களோட அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தாயாருடைய சப்போர்ட் ஒரு பக்கம் இல்லைன்னா கூட இந்த பர்சனுக்கு பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் படிப்புலையும் பார்த்தோன்னா அந்த டைத்தில் மேபி அந்த இடத்துல படித்து பெரிய சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா, இவங்க வச்சிருக்கிற வீடோ வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அந்த வயது காலத்தில் இவங்களும் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது, இடமாற்றம்லாம் ஏற்படும். சந்திர திசைங்கிறது ரொம்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு திசையாக அமையும். இப்போ இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். இதில் இந்த நபருக்கு சிம்ம லக்னமாக எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு அமாவாசை சந்திரன், 4ஆம் அதிபதியான செவ்வாய் இதே நிலையில். இப்போ இதே ஜாதக குறிப்பு எடுத்துக்கலாம். இந்த ஜாதக குறிப்பில் ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா, இந்த சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். ஸோ நீச்சம் அடைஞ்சு சனி பார்வையும் வாங்கியிருக்காரு. இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது இதுவும் பார்த்தோன்னா 4ஆம் அதிபதி இங்கே கெட்டு போயிட்டார். 4ஆம் பாவகமும் பார்த்தோன்னா இங்கே சூரியன் சந்திரன் சேர்க்கை சனி பார்வை. ஸோ 4ஆம் பாவகம் இங்கே பிரச்சனை, 4ஆம் அதிபதி பிரச்சனையில் இருக்கார். அதுபோல் 4ஆம் இடத்துடைய காரகம் சொல்லக்கூடிய சந்திரனும் இங்கே வீக் ஆகிட்டார். ஸோ இப்போ தாயாருடைய அந்த பிரிவினைங்கிறது இவங்களுக்கு சந்திர திசையில் கண்டிப்பாக வர முடியலாம். இப்படி அந்த பாவக அதிபதி மற்றும் அந்த காரகத்துக்கு அதிபதி இவங்க இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ், குறிப்பாக அந்த அமாவாசை சந்திரன் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்கும். ஒருவேளை அந்த பாவத்துவம் அடைஞ்ச ஒரு சந்திரனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சந்திர திசை அவங்களுக்கு யோகம் கொடுக்காது. இந்த சந்திரனை குரு பார்த்தோ
சுக்கிரன் பார்த்தோ இல்லைன்னா குரு சுக்கிரனுடைய சேர்க்கை அமைய பெற்றால் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு அவங்க தீர்வு கிடைக்கும். அதுபோல் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உதாரணத்துக்கு துலா லக்னத்துக்கு லக்னம் வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒருவேளை மீனத்தில் உச்சமடைஞ்சால் இவங்களுக்கு அது யோகமாக மாறிடும். அப்போது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே இந்த ஜாதகர் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொசிஷன், அதாவது அமாவாசை சந்திரன், ஒளி எழுந்த சந்திரன், அப்படி ஒளி எழுந்த சந்திரன் சனியோடைய பார்வை, இல்லைன்னா செவ்வாயோடைய பார்வை, இல்லைன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை, இல்லைன்னா சனி செவ்வாய் இவங்களுடைய சேர்க்கையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கடுமையான பாவத்துவம் அடைஞ்சு அந்த ஜாதகருக்கு பெரிய பிரச்சனையை அந்த சந்திர திசை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது போன்று மற்றொரு பதிவோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.